சங்கீதா புருஷன் இருக்கான்லங்க, சங்கீதா புருஷன் அவரு என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் அதை விட்டுட்டு வந்தேன், இதை விட்டுட்டு வந்தேன், அதை நினைச்சிட்டு வந்தேன், இதை உதறிட்டு வந்தேன், எனக்கு அது பிடிக்காது, இது பிடிக்காது, அதை மாத்துவேன், இதை மாத்துவேன், கவுத்து போடுவேன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாருங்க. 33 வருஷம் நீங்க என்ன வாழ வச்சீங்க, இனி அடுத்த வர 33 வருஷம் சென்மத்துக்கும் உங்க கூட தாங்க வாழ போறேன். நான் கட்சி ஆரம்பிச்சுட்டேனுங்களா, இனி எல்லாம் உங்களுக்காக தானுங்க. ஆனா ஒண்ணுங்க, கடைசியா ஒரு பாடத்துக்கு ஒண்ணு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேனுங்க, அந்த பாடத்தை முடிச்சு போட்டு வந்துடுறேனுங்க. படம் மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டேன்னா அடுத்த அரசியல போலன்னு போலந்துருவேனுங்க அப்படின்னு 2 ரூட்லயும் ஜவாரி பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த சங்கீதா புருஷன். கடைசியில பாத்தீங்கன்னா 2 ரூட்டையும் ஒன்னா சேர்த்திருக்கிறானாமாங்க இந்த சங்கீதா புருஷன். நான் மீட்டிங்க்கு வர மாதிரியே வரேன், நீங்க ஷூட்டிங்க்கு வர மாதிரியே வாங்க, 2யும் ஒன்னா சேர்ந்து மீட்டிங்க ஷூட்டிங்கையும் ஒன்னா எடுத்துருவான் சார். இந்த கிளைமேக்ஸ்லயே நிறைய மக்கள் நமக்கு வேணுங்க, மக்கள் அப்படியே அவங்கள ஆர்ப்பரிச்சு கொண்டாடுற மாதிரி வேணுங்க. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணுங்க சார்? ஒண்ணும் இல்லைங்க சார், நீங்க வண்டிக்கு முன்னாடி உட்காந்துட்டு முன்னாடி இந்த கண்ணாடி வழியா லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி சுவிட்சு கூட விளையாண்டுகிட்டு இருந்தீங்கன்னா அதை நான் படம் முடிச்சு வச்சுக்குவேன். இந்த மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறதையும் நான் படம் முடிச்சு வச்சுக்குவேன். அடுத்தது கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்கு சார். கரூருக்கு போறீங்க சார், கரூர்ல ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றீங்க சார். அந்த மீட்டிங்ல அந்த வண்டி மேல நின்று ஒரு டான்ஸ போடுறீங்க சார். சார் இதுவரையும் நான் டான்ஸே ஆடினது இல்லை சார், ஒரு சின்ன பிட்டு டான்ஸ் ஆகுது ஆடுறீங்க சார். அப்படியாப்பா, இதனால பிரச்சனை ஒண்ணும் வந்துடாது சார். என்ன சார் பெரிய பிரச்சனை வரப்போகுது, மீறி போனா 41 பேர் சாவாங்க, செத்துட்டு போறாங்க, நமக்கு படம் முக்கியம். ஏங்கண்ணு செத்து போய் எல்லா பழியும் நம்ம மேல வந்துருச்சுன்னா நம்ம எப்படி கட்சியை நடத்துறது? யாரு அவியலா உங்க மேலையா? விசை செத்தாலும் பரவாயில்ல, குழந்தை செத்தாலும் பரவாயில்ல, விசைய பார்க்க வர்றதுதான் பெரிய விஷயம்னு எல்லாம் கிளம்பி வருவாங்க சார். சரி, அப்ப கூட்டத்துல 6 மேல பழிய போறது, நாம தப்பிக்கணும்ல சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவிய மேல பழிய போட்டுருங்க. அப்போ நம்ம கரூர் போறோம், ஷூட்டிங் எடுக்கிறோம், நான் ஒரு டான்ஸ் ஆடுறேன், 41 பேத்த இந்த கேரம் முடிச்சவ ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு தான் கரூர் வந்தான்னு நமக்கு நக்கீரங்கோபாலன்னா அன்னைக்கே சொன்னாரு. ஆறாவது கேட்டீங்களா? இந்த ஈர வெங்காய சினிமா எடுக்கிறதுக்கு இத்தனை மக்கள் சாகணுமாமா. இத்தனையும் நல்லா தெரிஞ்சே பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம, சார் நான் மீட்டிங்காக தான் சார் வந்தேன், என்ன ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணுங்க, என் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க சார், பனையூர்ல இருப்ப சார், இல்லைன்னா அவத்தால இருப்ப சார், இங்க வந்து என்ன கூட்டிட்டு போயிருங்க சார், எங்க ஃப்ரெண்ட்ஸ் ரசிகர்கள் விட்டுருங்க சார். எங்க சங்கீதா புருஷா, படம் வெறிக்காக இவ்வளவு கேவலமாவா இறங்குவீங்க? குறைஞ்சபட்ச அறிவு நாணயம் இருக்கிறவன்னா அப்பவே உண்மையை திருப்ப தப்புங்க, நான் பண்ணது தப்புன்னா சொல்லியிருந்திருப்பான். ஏங்க சிபிஐ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களே இவிய நீங்க சம்பந்தம் இல்லாதவங்களை எல்லாம் முடிச்சு என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க, முக்கியமான ஆளை விட்டு போட்டீங்க. இந்த ஹெச் வினோதன் ஒருத்தர் இருக்கிறார்ல டைரக்டரு, அவரை கூப்பிட்டு செல்போனை வாங்கி அதை செக் பண்ணி உன் செல்போன் எங்க இருந்தது, நீ எங்க இருந்த அப்படின்னு மட்டும் கேளுங்க, முடிஞ்சு போச்சு. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ அங்க இருந்திருக்கிற, சம்பவம் நடந்த இடத்துல சம்பவம் அன்னைக்கு உனக்கு என்ன அங்க வேலை, ஷூட்டிங் எடுத்தியா இல்லையான்னு ஒரு வார்த்தையை மட்டும் கேளுங்க. தம்பி அசால்ட்டா சொல்லுவாரு, இல்லைங்க நான் அவத்தால சும்மா தாங்க போனேன், அவரை பார்க்க தாங்க போனேன்னு கூட சொல்லுவா. அப்படி அப்புறம் இந்த சினிமா கேமரா வச்சு ஆங்கிளா வச்சு படம் முடிச்சாருலங்க ஒரு தம்பி, அவரை கூப்பிட்டு தம்பி ஹெச் வினோத் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டா, அப்படி அவரு ஆதாரத்தோட எல்லாமே காமிச்சிட்டா, அப்படி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சொல்லாமலா போயிருவாரு. இதெல்லாம் அதர பழசான பிட்டுங்க, இந்த பிட்ட கூடவா போட மாட்டீங்க சிபிஐல ஒர்க் பண்றவங்கள? ஆட எங்க அம்மா வீட்டுல இருக்க ஒரு மாங்காய் காணாம போச்சுன்னா என்னையும் தம்பி உட்கார வச்சுட்டு அவ சொல்லிட்டான்னு என் தம்பி கிட்டயும் அவன் சொல்லிட்டான்னு என்கிட்டயும் சொல்லிதான் போட்டு வாங்குவாங்க. ஒரு சாதாரண ட்ரிக்ஸ் சார் இது, இத கூட இப்ப யூஸ் பண்ண மாட்டீங்களா சிபிஐல இருக்கிறவங்களே? இந்த திமுர் எடுத்துட்டு ஆடுறவங்களே எல்லாம் திருப்பி சாத்தணுங்க. என்ன லொல்லாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க இந்த சங்கீதா புருஷன். இவர் மீட்டிங்க்கு போவாராமா, அங்க ஷூட்டிங் கால வர சொல்லுவாராமா, ஒரே இடத்துல மீட்டிங்கும் ஷூட்டிங்கும் ஒன்னா நடத்துவாராமா, அப்புறம் நம்மளையே மிரட்டுவாராமா. நான் ஒரு அப்புறானிங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இந்த சாலினி டாக்டர் கிடைச்சாங்கன்னா அவங்க கிட்ட 2 வார்த்தை கேட்கணும் தான் யோசிக்கிறேன். விஜய் சூழ்ச்சியில் விஜய்
நீங்கள் சூழ்ச்சியில் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். டாக்டர் அம்மா சங்கீதா புருஷன் ஷூட்டிங்காக தான் அங்க போனானாமா. சிச்சுவேஷன் என்னன்னா பர்பஸ் அங்க மீட்டிங் கிடையாது. அட பர்பஸ் ஒன்னும் மீட்டிங் கிடையாதுங்க, ஷூட்டிங் தான். என்ன ஷூட்டிங்னா நல்ல ஃபுல் லைட் எஃபெக்ட்ல சுத்தி ஆட்களோட ஒரு குத்தாட்டம் போடணும். நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கிறீங்களா? அந்த கம்பிக்கு கீழேயே இந்த பாடி கட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா மேல நின்னுட்டாங்கன்னா கேமரா ஆங்கிள் இருந்து அவரு மறைஞ்சிருவார்ல, இவங்க ஃபேஸ் தெரியும்ல, அதனால உட்கார்ந்துருப்பாங்க. பாவங்க அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம், பாவங்க உண்மையாலுமே பாவங்க அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம். கேமராக்கு இவங்க ஃபேஸும் தெரியக்கூடாது, அவரு மேல நிழலும் உலக கூடாது, அந்த நடிகரையும் பாதுகாக்கணும். ஆனா நடிகர் ஜாலியா அங்க நின்று ஒரு டான்ஸ போட்டுட்டு கிளம்பி போயிருவாரு. ஆட சங்கீதா புருஷா, யூஸ்வலா நீங்க கிளைமேக்ஸ்ல ஃபைட் சீன் தானே வைப்பீங்க, பாட்டு சீன் எல்லாம் வச்சிருக்கீங்க. இந்த சங்கீதா புருஷன் பேசுற அளவுக்கு அது வர்த் இல்லைங்க. அதுக்குன்னு த்ரிஷா புருஷன் பேசுற அளவுக்கு அது ட்ரூத்தும் இல்லைங்க. ஏன்னா இப்பதானே சேம் காஸ்டியூமோட சேம் கார்ல கல்யாணத்துக்கு சேமா போன மாதிரி பாத்துருக்குறோம். வேற ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க, இவங்க கல்யாணம் பண்ணாம அதுவும் வேற கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க, இவங்க கல்யாணம் பண்ணா கூட த்ரிஷா புருஷன்னு சொல்லலாம். அப்புறம் விஜய் மேல நின்னு ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தார்ல, அந்த வண்டிக்குள்ள திரிசா இருந்ததாவும் பேசிக்கிறாங்க. யானுங்க த்ரிஷா கண்ணு, நீங்க அந்த வண்டிக்குள்ள இருந்தியாக்கும். அப்புறம் ஏன் கண்ணு ஏரோப்ளைன் ஏறும்போது மட்டும் உங்களை கூட்டிட்டு போல? ஓ, வழக்கம் போல உங்களை கைவிட்டுட்டு போயிட்டாராக்கு. இந்த கிறங்க முடிச்ச தலைவரை பின்னாடி நீங்க என்னத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் உங்க தலைவருக்காக இது வரைக்கும் முட்டு முட்டா கொடுத்துக்கிட்டு இருந்த எல்லா தற்குறிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். அந்த டிவி டிபேட்ல, அந்த இன்டர்வியூல, இந்த பப்ளிக் இன்டர்வியூல எல்லாம் பேசுனவங்க எல்லாம் நான் வெயில்ல நின்னு சாவேன், ஏன்னா என் தலைவர் ஷூட்டிங் எனக்கு முக்கியம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு லாப வெறி இருந்திருந்தா இத்தனை மக்களோட உயிரை தன்னோட லாபத்துக்காக. இது ஆக்சுவலா இந்த கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பலுக்கு சினிமா லாங்குவேஜ்ல ஒரு பேர் இருக்குங்க, அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட். இப்போ ஒரு ஹீரோ வந்து மார்க்கெட்டுக்குள்ள வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அப்படியே நடந்து போவாரு. ஹீரோயின் இன்னொரு பக்கத்துல இருந்து வரும்போது வாழைப்பழ தோல் வலிக்கி விழுக போகும்போது ஹீரோ வந்து ஹீரோயினோட இடுப்பை பிடிச்சதோ ஒரு பாட்டு பாடணும்ல. அப்ப அந்த மார்க்கெட் செட்டப்புக்கு மீன் விக்கிறவங்க, அது விக்கிறவங்க, இது விக்கிறவங்களை எல்லாம் காமிக்கணும்ல, அவங்க பேரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட். சில நேரத்துல சினிமா ஷூட்டிங்க்கு வந்தவங்களை கூட அங்க அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா மாத்துவாங்க, இல்ல சம்பளம் கொடுத்து ஆட்களை வேலைக்கு வைப்பாங்க. ஆனா இது வரைக்கும் யாரையும் இப்படி சாகடிச்சதெல்லாம் இல்லைங்க. பயங்கரமான கூட்டம் தன்னுடைய படத்தோட ஷூட்டிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக சங்கீதா புருஷன் த்ரிஷா புருஷன் ஏதோ ஒரு புருஷன், அதுக்கு வர்த்து இல்ல, இதுக்கு ட்ரூத் இல்ல, இவர் யாருன்னே அவருக்கே தெரியாது. மொத்தத்துல தமிழக அரசியலுக்கு வர்த்தே இல்லாத இந்த விசில் அடிச்சான் குட்டி பையன். ஆனா யாருன்னு கேக்குறீங்களா? சங்கீதா புருஷனையும் த்ரிஷா ஓட புருஷனையும் தான் சொல்றேன். இவ்வளவு கேவலமா தன்னோட ரசிகர்கள் கிட்ட, தன்னோட தொண்டர்கள் கிட்ட யாருமே நடந்துகிட்டது கிடையாதுங்க. ஏண்டா ஷூட்டிங்க்கு தான் நீ வரேன்னு சொல்லியிருந்தா கூட இத்தனை பேர் வந்திருக்க மாட்டாங்கல்ல. நீ ஏதோ புரட்சி பண்ண போற, புரட்டாசி பண்ண போற, போராட்டம் பண்ண போறன்னு சொன்னதுனாலதானே இத்தனை கூட சேர்ந்து வந்துச்சு. இவங்கெல்லாம் அதையும் நம்பி அண்ணன் அரசியல அரைச்சு குடிச்சு வந்து நம்ம கிட்ட பேச போறாருன்னு கூட்டம் கூட்டமா செத்து போனாங்க. ஏங்க சிபிஐ, இதுக்கப்புறமும் ஏதாவது சான்று நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஆனா இந்த கிறங்க முடிச்சவனை புடிச்சு உள்ள ஓடுங்க. கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல கம்பி வாட கூப்பிட்டுங்க. இந்த கேவலமான ஜென்மத்தை இந்த தற்கொலை கூட்டங்கள்லாம் ஃபாலோ பண்றத பார்க்கும்போது கோபத்தோட எல்லாம் இல்லைங்க, புன்னகையோட தான் திட்ட போறேன். அட திட்டவே கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? இப்பவாவது உண்மை தெரிஞ்சது இல்ல, இனியாவது தமிழ்நாட்டை தலைகுனிய விட்டுறாதீங்க. கல்வியும் வேலை வாய்ப்பும், நல்ல கல்வி வேணும்னா நம்ம முத்தமிழறிஞர் நல்ல கல்வி தமிழ்நாட்டுக்கு வேணும்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சியை தொடரணும். சோ ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இப்போ உண்மையாலுமே புன்னகையோட பேசுவோம். நீங்களும் புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறத மறந்துடாதீங்க. நம்மளை பாதுகாக்கிறது திமுக மட்டுமே.